குழந்தை செல்வம் எவ்வளவு முக்கியம் சொல்லி புதுமண தம்பதியருக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தை எல்லாத்துக்குமே தெரியும். அந்த குழந்தை செல்வத்துக்கு தடைகளுக்கு ஜாதக ரீதியா பல விஷயங்கள் இருக்கலாம். இருந்தாலும் திருமுறையில எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. நம்ம தேவாரம், திருவாசகம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் 2ஆம் திருமுறையில் திருவெண்காடு, அதாவது புதன் ஸ்தலம், அந்த புதன் ஸ்தலத்தில் எழுதின பதிகம் தான் இது. கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானே அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த பதிகம். இதில் மொத்தம் 10 பாட்டு இருக்கும். டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, வேணா டவுன்லோட் பண்ணிக்கங்க. தெரிஞ்சவங்க யாருக்காவது குழந்தை இல்லைனாலும் அவங்கள இந்த பதியத்தை படிக்க சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து 100% பலன் இருக்கு. நம்பிக்கையோட இதை படிக்கணும். கண்டிப்பா அது நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம சொல்லி இதை படிச்சு நிறைய பேருக்கு குழந்தை வந்திருக்கு, ட்வின்ஸ் எல்லாம் பிறந்திருக்கு. அதனால கண்டிப்பா குழந்தை உண்டு. இதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறனால ஒரு தப்பு இல்லை. இதை ட்ரை பண்ண சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்பிக்கையோட 2 பேருமே உட்காந்து படிக்கலாம். ஒரு நாளைக்கு மினிமம் 20 டைம் இதை படிச்சாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.